ஹாய்ங்க, வெல்கம் டு அனிதா பாசிட்டிவிட்டி சேனலுங்க. என்னடா இது பூஜை சாமான்லாம் காட்டான்னு பார்க்குறீங்களா? எல்லாமே வாஷ் பண்ணி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, நேற்று செவ்வாய்க்கிழமை இல்லைங்க, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாளுங்க. அது வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆக்குறதுக்காக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை ரூம் வந்துட்டேங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றியாச்சுங்க. விளக்கேற்றிட்டு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் நான் பூஜை பண்ணுறதுக்காக அன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரருக்கும் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கும் இந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் இது ஓகேங்க. பார்த்திங்கன்னா இது நான் 2 பூஜையும் நான் பண்ணுவேங்க. இந்த மாதிரி என் பசங்களுக்கு வந்து பர்த்டே, அப்புறம் வந்து எதனா இன்னொரு ஸ்பெஷலாக வெள்ளிக்கிழமை, அப்புறம் நியூ இயரு அந்த மாதிரி டைம்லலாம் இந்த பூஜை பண்ணுவேன். அன்றைக்கி நான் பிரம்ம முகூர்த்த விளக்க ஏற்றி வச்சேங்க. சரி நம்ம சீக்கிரமாக எழுந்துட்டோம். நான் கண்டினியூஸாக பண்ணணும்னு நினைக்கிறேங்க பிரம்ம முகூர்த்த பூஜை, அதனால் பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க. சரி மகாலட்சுமி தாயார் இந்த பூஜைக்கு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 108 5 ரூபாய் காயின் தாங்க முக்கியம். 108 காயின் வந்து 5 ரூபாய் காயின் வந்து ஒரே மாதிரி இருக்கணுங்க. அது இருந்தால் நீங்கள் இந்த பூஜை பண்ணலாம். இந்த பூஜை ரொம்ப ஸ்பெஷலுங்க. நீங்கள் எதை நினச்சி பண்ணுறீங்களோ அது கம்பல்சரி அப்படியே நடக்குங்க. அதுக்காக சொல்கிறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி பூஜையும் பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த தீபமும் ஏற்றிட்டு சரி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால முருகருக்கு மட்டும் சாயங்காலமாக நம்ம வந்து வெத்தலை தீபம் போடலான்னு சொல்லி விட்டுட்டேங்க. அந்த எல்லா பூஜையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேங்க. கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைனால நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க. செவ்வாய்க்கிழமை எப்பயுமே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா அரிசிலாம் ஊற வச்சுட்டே போயிட்டாங்க. நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ சாப்பாடு தாங்க செய்யணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பார்த்திங்கன்னா மொச்சப்பயிறு இருக்குதுல்லங்க, அது வந்து உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சு சாப்பாட்டுங்க. அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வெளியே போகிற வேலைலாம் இருந்ததுனால சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங்காக பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் தாங்க போட்டேன். ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் இந்த வாட்டி போட்டிருக்கேன். ஏன்னா வெளியே போயிட்டு வந்தது வேறு லேட்டாக வேறு ஆயிடுச்சுங்க. சரி போகணுன்னு சொல்லி கடகடன்னு வந்து நான் காலையிலே போட்டிருப்பாங்க. நான் சரி ஒரே டைமில் எல்லா பூஜையும் பண்ண வேணாம், பிரித்து பண்ணலாம் தாங்க நான் சாயங்காலமாக போட்டேன். வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் போட்டுட்டு முருகருக்கான 108 போற்றி படிச்சுட்டு அப்புறம் டிஃபன் தாங்க செய்ய வந்துட்டேன். டிஃபன் அன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சப்பாத்திங்க. நைட்டு சப்பாத்தி வேர்க்கடலை சட்னிங்க. சட்னி வந்து அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன், இன்னும் தாளிக்கலை. இதுக்கப்புறம் தாங்க தாளிக்கணும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூங்க.